எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பாசமான சகோதரர் மணலூரை சேர்ந்த எங்களுடைய சார் நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு தன்னிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, தன் குழந்தைக்கு வாங்கின சைக்கிள் இருக்குது, அதை வேணால் ஒரு ஏழை குழந்தைகிட்ட கொடுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட தகவல் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய, அதாவது அந்த பையன் 10வது படிக்கிறாப்படி, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அந்த சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சரி நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு சொன்ன உடனே அந்த பையன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அங்கிள் அப்படி சொல்லி கேட்டாப்படி. கண்டிப்பாக வாங்கி தரேன்ப்பா, நீங்கள் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில், அதுக்காக தான் எல்லாமே உதவி செய்கிறாங்க, கல்வி முக்கியமானது, அதுக்கு எதுவுமே தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைக்கிளை அந்த குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம், அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அந்த சாருக்கு அந்த அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் ₹1 கூட கொடுக்கறதுக்கு சில பேர் தயக்கப்பட்ட காலத்தில் தன்னுடைய பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதே போல் காக்கி சுருடை கொடுத்துருக்காங்க. நமக்கும் ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக கொடுத்த அந்த சாருக்கு நம்ம மனமார பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை